இன்றைக்கி காலையில் மார்க்கெட் நம்ம பார்த்தோம். மார்க்கெட்டுடைய டேட்டா வச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து காலையில் 9:15 மணிக்கு 9:30க்கு நான் அப்டேட் பண்ணேன். மார்க்கெட் வந்து 21,800 21,700 இந்த ரெண்டுக்கு இடையில மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து இந்த 21,800க்கு மேலேயோ இல்லைனா 21,700க்கு கீழேயோ ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டாக இந்த 2 லெவலுக்கு இடையில எந்த ஒரு கேண்டிலும் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே நான் வந்து உங்கள்கிட்ட காலையில் சொன்னதுனால நிறையா ட்ரேடர்கள் வந்து இன்றைக்கி வந்து பணத்தை வந்து இழக்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதையும் மீறி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரண்ட் எக்ஸ்பிரியில் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் எக்ஸ்பிரியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து லெவல்ஸ் நாளைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆப்ஷனில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து காலையில் ரெண்டுமே வந்து காலும் சரி புட்டும் சரி ரெண்டுமே வந்து மைனஸில் இருந்துச்சு. அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்னில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து இந்த பேட்டர்னில் நிற்கும் போது மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போது இன்றைக்குள்ள நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம். 21,500லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 400லேருந்து அவரோட ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 21,400 அப்படிங்க. 21,400க்குள்ள கால் ஆப்ஷன் வந்து 363.80 ரூபா. புட் ஆப்ஷன் வந்து 62.90 ரூபா. 21,500 கால் ஆப்ஷன் வந்து 289 ரூபா 20 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 88 ரூபா 35 பைசா. 21,600 கால் ஆப்ஷன் 223 ரூபா 5 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 121 ரூபா 50 பைசா. 21,600க்குள்ளது. 21,700 கால் ஆப்ஷன் மார்க்கெட்டுங்க தான் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. 167 ரூபா 10 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 164 ரூபா 30 பைசா. 21,800 கால் ஆப்ஷன் வந்து 121 ரூபா 20 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 218 ரூபா 70 பைசா. 21,900 கால் ஆப்ஷன் 84 ரூபா 10 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 283 ரூபா 10 பைசா. இது நாளைக்குள்ள லெவல்ஸ். 22,000 மார்க்கெட் போகலாம். அதனால் நம்ம 22,000க்கு வரும்னு தெரியல. அதனால் 22,000 எடுக்கலை. இந்த லெவலில் தான் மார்க்கெட் நிற்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி என்ன, பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி க்ளோசிங் நடந்தது அப்படிங்க நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் லெவல் நீ கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் நம்ம வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் நம்ம இருக்கிறோம் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியில் காலையில் ஓப்பன் ஆன இடம் வந்து இந்த இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டிலுடைய லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ரெண்டாவது கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்தா மார்க்கெட் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து ரெண்டாவது கேண்டிலில் என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து 15 நிமிஷம் கேண்டில் வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து இந்த லெவலில் வந்து கீழே இறங்கலை. மார்க்கெட் வந்து இதே லெவல்லே ட்ரேட் ஆகி அப்படியே மேலே வந்து ஒரு அப் ட்ரெண்டும் இல்லாமல் எல்லாமே சைட்வேஸ் தான். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி சைட்வேஸ் எல்லாம் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நிஃப்டி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆப்ஷனில் அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் மார்னிங் காலையில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரைஸில் உள்ள கால் புட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து இண்டெக்ஸும் சப்போர்ட் பண்ணி கால் புட்டு ரெண்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது காலையில் அப்டேஷன் காலையில் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.